ஹலோ, யாரு? ஆமா. என்ன? புவனேஷ் செத்துட்டானா? எப்படி? ஷிட். இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுல என் மகரூபத்துல இருக்காளே அந்த பேய் தான். அவளை இப்பவே முடிச்சிடுறேன். எஸ். அவளை கொள்ள என்ன முயற்சி பண்ணாலும் அவ எப்படியோ தப்பிச்சுக்கிறா. சோ அவ அம்மா மூலமா தான் அவ கதைய முடிக்கணும். ஐயையோ, ஐயா. அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க கேட்கணும். நான் ஒரு விஷயம் சொல்ற கேளு. இல்ல நான் சொல்வேன், நீ கேட்கணும். முதல்ல நான் சொல்றது கேளுடா. நான் தான் சொல்லுவேங்க. சொல்லி தொலை. கேளுங்கக்கா. கோழியும் முட்டை போடுதுக்கா. ஆமா. வாத்தும் முட்டை போடுதுக்கா. ஆமா. ஒட்டகம் மட்டும் முட்டை போடாது. ஏண்டா? அவ்வளவு தூரத்துல இருந்து முட்டையை போட்டா அது உடைஞ்சிரும். ஊர்ல உங்க மாமாவோட அம்மா முட்டை போட்டாங்களா? செத்து போயிட்டாங்கடா. ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்திருக்குடா. சீக்கிரமா உங்க மாமாவை பார்த்து விஷயத்தை சொல்றா. போடா. ஆமா, இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? இனிமே நீ எந்த விஷயத்தை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மங்களகரமான முறையில சொல்லணும். புரிஞ்சுதாடா? இந்தாங்க புடிங்க. டேய் வெங்கடே, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மங்களகரமான முறையில மேலதோளத்தோட வந்து எனக்கு மாலை போட்டு மரியாதையெல்லாம் செய்யறியே, எனக்கு ஏதாவது பதவி கிடைச்சிருக்காடா? பதவி கிடைச்சது உங்களுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. எங்க அம்மாவுக்கா? 80 வயசுல அப்படி என்னடா பதவி கிடைச்சிருக்கு? அவங்களுக்கு பரலோகத்துல பதவி கிடைச்சிருக்கு. அதாவது உங்க அம்மா மண்டைய போட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? எங்க அம்மா செத்து போனதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா? என்னங்க? இந்த லட்ட ஜெகதீஸ்வரிக்கு கொடு. இன்னைக்கு என்னங்க விசேஷம்? உனக்கு தெரியாதா? ஜெகதீஸ்வரி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருக்கா. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? எடுத்துட்டு போய் கொடு. இது பாருங்க, இத நீங்களே எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கணும்னு தான் உனக்கு விட்டு கொடுத்தேன். நீ போ, நான் அப்புறம் வரேன். சரி. லட்டுல விஷம் கலந்தது யாருக்கும் தெரியாது. அவ சாப்பிடுவா, பினிஷ் ஆயிடுவா. ஸ்வீட் டெத். ஜெகதீஸ்வரி, லட்டு சாப்பிடுமா? யாருமா லட்டு கொடுத்தாங்க? உன் அப்பா தாமா கொண்டு வந்தாரு. நீ பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியாமே? நான் எப்பவும் பாஸ் ஆயிட்டே தான் இருக்கேன். அப்பா மட்டும் தான் எல்லா விஷயத்திலயும் ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. இருக்கட்டும், நீ லட்டு சாப்பிடு. எடுத்துக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்றேன். என்னமா ஸ்வீட்டான விஷயம்? அத நீ டிவில பாருமா.
என்னங்க லலிதா 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 என்னங்க என்னங்க இது கொடூரம் என்னங்க லலிதா நான் இத்தனை நாள் எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சேன் அதுக்கு தண்டனையா அந்த தாய் என் கண்ணை பறிச்சிட்டா உன் உயிரையே எடுத்திருப்பேன் ஆனா அவன் பொண்டாட்டி 10 நாள் விரதம் இருந்து எனக்கு சேவை செஞ்சிருக்கா அதுக்கு பரிகாரமா தான் அவளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்திருக்கேன் ஜெகதீஸ்வரி நீ நான் ஜெகதீஸ்வரி தான் ஆனா ஓ மக ஜெகதீஸ்வரி இல்ல ஜெகத்துக்கே தாயான ஜெகதீஸ்வரி தாயே நீ யாரு உன் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னைய அழிக்க பார்த்தனே என்ன மன்னிச்சிருமா இனிமேலாவது நல்லவனா திருந்தி வாழு நான் பாவிங்களை நாசம் பண்ண வந்தேன் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்